ஓகே, நாங்கள் பார்ப்போம். இப்போடா நாங்கள் வந்து கொஞ்சம் முடிச்சிட்டோம். அடுத்தது மெக்கானிக்ஸுக்கு இறங்கியிருக்கிறோம். மெக்கானிக்ஸில் இன்னும் 5 இருக்குது. அதுக்காக ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் 5 இதோட அப்படியே முடிஞ்சிடும். ஸோ ஓகே, மெக்கானிக்ஸுக்கு வந்திருக்கோம். மெக்கானிக்ஸில் வந்து இது உங்களுக்கு ஃபிட் ப்ராக்டிக்கல். ஓகே பார்ப்போம். நான் மெக்கானிக்ஸில் அவனை என்ன கவச்சிருக்கான்னு என்னென்னு பேசிக் தான். இது வந்து உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் ரிலேட்டடாக போட்டிருக்காண்டா. இது வந்து கொஞ்சம் முக்கியமான ப்ராக்டிக்கல். ஏனென்றால் லைக் ஃப்ரிக்ஷனோட பேசிக் தானே. இது வந்து கனடா 2 times or 3 times பார்த்துருக்குறேன். பட் இது கொஞ்சம் முக்கியமான ப்ராக்டிக்கல் உங்களுக்கு. இது இல்லாட்டி மேத்தமேட்டிக் பேப்பரில் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு கூட. ஸோ பார்ப்போம் என்னென்று வளமை எய்மிலேருந்து போவோம். விசை இணைகர விதியை வாய்ப்பு பார்த்தலும் அதனை பயன்படுத்தி தரப்பட்ட ஒரு பொருளின் தெளிவை துணிதலும், which means verification of the law of parallelogram of forces and using it to determine the mass of a body. ஸோ பார்ப்போம். அதுக்கு முன்னம் parallelogram of force, law of parallelogram of forces, விசை இணைகர விதி என்றால் என்ன? இது நீங்கள் வந்து முதலே படிச்சிருப்பீங்களா? ஓஎல்ஏ படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதை விட ஏஎல்ஏ நீங்கள் இதில் படிச்சிருப்பீங்க. நாங்கள் முதல்ல அது என்னென்னா பார்ப்போம். அது என்னென்னாடா ஒரு புள்ளியில் அதுக்கான டெஃபினிஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கேட்பான். அந்த டெஃபினிஷன் எங்கே போயிருக்குதுன்றா ஒன்றும் தேவை. நான் சொல்கிற மாதிரி ப்ராக்டிக்கல் ஹேண்ட் புக்கில் அவன் போட்டிருக்கான். நோட்டில் முதலாவதாக இங்கிலீஷ் மீடியாவில் ஒரு பாக்ஸ் ஒன்று அடித்து போட்டிருக்கான். தமிழ் மீடியாவில் பாக்ஸ் அடிக்கலை, பட் போட்டிருக்கான். அதுதான் அவனோட விசை இணைகிற விதி. அது என்னென்றால் ஒரு புள்ளியில் தாக்குற 2 விசை தாக்கினா அதுக்கு ரிசல்டன் விளைவில் எழுதலாம் தானே. அவன் என்ன சொல்கிறான் என்றால், ஒரு புள்ளியில் உங்களுக்கு வந்து 2 விசை தாக்குது. அந்த விசையின் பெர்மனன்ட் திசையும் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து அந்த விசைக்கு பெர்மனன்ட் திசையும் வச்சு எழுதுவீங்கன்னு வைங்க. கீறிட்டீங்க என்றால் இது என்ன, இது இப்படி கீறுறீங்க, அது அப்படி வருது. இது 2 மூளை விட்டம் இருக்குது தானே. அந்த மூளை விட்டம் தான் உங்களுக்கு ரிசல்டன் ஃபோர்ஸ். அது விளைவில் விசையாக இருக்கும். ஒரு புள்ளியில் தாக்குற 2 விசையின் பெர்மனன்ட் திசை தெரிஞ்சால் அதை அதன் போக்கிலேயே கீறி போட்டு அதை நீங்கள் பரலோகிராமாக பூர்த்தி செய்யணும். அது 2 இதுவும் பரலாக இருக்கும். அதே மாதிரி இதுவும் பரலாக இருக்கும். ஸோ அதை வச்சுக்கொண்டு நீங்கள் பரல் பார்த்து கீறி பரலோகிராம் ஒரு இணையரத்தை எடுத்துட்டீங்க என்றால் அதுண்ட மூளை விட்டம் வந்து உங்களுக்கு விளைவில் இருக்கும். அந்த புள்ளியில் இருந்து வர மூளை விட்டம் டயகனல் வந்து உங்களுக்கு அதில் விளைவுண்ட பெர்மனன்ட் திசையும் தரும். ஸோ பெர்மனன்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனால் நீங்கள் அளப்பீங்க. அது என்ன அளக்குறேன்னா மீட்டர் உலர் வச்சு அளக்கலாம். நாங்கள் ஒரு ரேஷியோ மாதிரி தானே போடுவோம். இப்போ இது ஒரு 50 சென்டிமீட்டர், இது ஒரு 50 நியூட்டன்ண்டா ஒரு 50 நியூட்டன் சமன் 5 சென்டிமீட்டர்னு வச்சுட்டீங்கன்றால் இது 5 சென்டிமீட்டர். இது வந்து ஒரு 40 நியூட்டன்ண்டா 4 சென்டிமீட்டர்னு வச்சுட்டீங்கன்னா அதை வச்சு நீங்கள் பரலோகிராமுக்கு ஜாயின் பண்ணுவீங்க. அப்போ ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நடுவில் தான் அளக்கலாம். அளந்து உங்களுக்கு நீங்கள் லென்த்தை வச்சு அளந்து அதில் ரேஷியோ இப்போ சரி இது ஒரு 7 சென்டிமீட்டர்னு வந்துட்டு 7 சென்டிமீட்டர்ண்டா இத்தனை 50க்கு 5 70 நியூட்டன் தான் உங்களுக்கு ரிசல்டன் ஃபோர்ஸாக இருக்கும். இது ஒரு ஐடியாக்காக சொன்னால் உண்மையாக இப்படி வராது. சரியா? இதுதான் உங்களோட என்ன லோ ஆஃப் parallelogram of forces. ஓகே, இப்போ நாங்கள் எய்ம் முடிஞ்சு ப்ராக்டிக்கலுக்கு போவோம். மெட்டீரியல்ஸ் அண்ட் apparatus லைக் தேவையான பொருளை பார்ப்போம். என்ன போட்டிருக்கான்? விசை இணைகர உபகரணம் parallelogram of forces apparatus. இவர் உங்களுக்கு சொல்லப்போனால் செய்ய தேவையில்லை. உங்களுக்கு லேப்லேயே இருக்கும். எங்கட லேபில்டா அது போன உடனே முன்னுக்கு அதாண்டா இருக்கும். அதை பார்த்துட்டு என்னடா புதுசான்னு தான் முதல் தரம் பார்த்தது. லைக் அதுதான் உங்களுக்கு இருக்கும். இது இருக்கும் உங்களுக்கு. அதில் நீங்கள் செய்யணும்ன்ட்டு இல்லை. இது வந்து கப்பி, இது ஒரு பலகை உண்டு. அதில் வந்து 3 தாங்கி, அதாவது வெயிட் அளக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க. அதுக்குள்ள நீங்கள் வெயிட்டை வச்சு போட்டு நீங்கள் இதில் நூலெல்லாம் காட்டியிருக்கும். ஒன்றும் இல்லை. இதில் நீங்கள் பொருளை வச்சு பார்த்தாச்சு. எவ்வளோ தான் உங்களோட இது அதை உங்களை தந்துருப்பேன். parallelogram forces apparatus இருக்கு. அடுத்து வந்து தெரியாத திணிவுடைய ஒரு பொருள். இந்த பொருளின் திணிவு தெரிஞ்சிருக்கக்கூடாது. அந்த தெரியாத திணிவுடைய ஒரு பொருள் அதை தான் நான் காண போகிறோம். எங்கள் ப்ராக்டிக்கல் எய்மில் பாருங்க இருக்கும். சரி, அடுத்தது பெருமானம் தெரிந்த 3 நிறைகள். 3 நிறை பெருமானம் தெரிஞ்ச நிறை 3 கேட்டிருக்கானே. அடுத்த மூளை மட்டம் அல்ல நீளம் குறைவான தளவாடி கீழம். மூளை மட்டம் அல்ல நீளம் குறைவான தளவாடி கீழம் which means short plane mirror strip or set square. மூளை மட்டம், இதுதான் மூளை மட்டம், செட் ஸ்கொயர். இது என்னத்துக்கு கலக்கிறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி இருக்கும். இந்த முக்கோணம் என்னத்துக்கு இருக்குன்னே தெரியாமல் உங்களோட கம்பாஸ் பாக்ஸில் இருக்கும் அது. அடுத்தது 1/2 மீட்டர் கோல்.
நான் சொன்னேன் அரை மீட்டர் கொழுது அளக்கிறதுக்கு தான். அடுத்து வந்து பரைதல் ஊசி. பரைதல் ஊசி என்னென்னா ஊசியை வச்சுக்கிறீங்களாண்டா அது இல்லை. பரைதல் ஊசின்னா உங்களுக்கு ட்ராயிங் பின், அது என்னத்துக்குண்டாடா குத்துறதுக்கு. லைக் நீங்கள் இதில் ஒரு பேப்பரை வச்சு போட்டு குத்த போகிறீங்க, அந்த அதுக்கு தானே அந்த செட்டப். அடுத்தது வந்து வெண்ணிற கடதாசி, முத்துலா தராசு, 3 பீம் பேலன்ஸ், A4 ஷீட் ஒயிட் பேப்பர் சொல்லிடுறேன். அதில் ஒயிட் பேப்பர்னு மென்ஷன் பண்ணணும். முத்துலா தராசு, 3 பீம் பேலன்ஸ். 3 பீம் பேலன்ஸுக்கும் 4 பீம் பேலன்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, 3 பீம் பேலன்ஸை விட 4 பீம் பேலன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக, அதாவது இன்னும் கொஞ்சம் செம்மையாக காட்டும், லைக் செம்மையாக வாசிப்பே எடுக்கும். அதுக்கு ரீசன் வந்து அதுக்கு வந்து இன்னொரு 4 பீம் பேலன்ஸ் தான். அப்போ இது அதனை விட அதோட லீஸ் கவுண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூடவே இருக்கும். ஸோ அதால் இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக துல்லியமாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு தேவையான பொருள் போட்டிருக்கோம். நாங்கள் வந்து இப்போ மெதடுக்கு போவோம். மெதடில் முதலாவது என்னென்றால் உங்களுக்கு வந்து இந்த செட்டப் மட்டும்தாண்டா இருக்கும். இதெல்லாம் விடுங்கோ, இதில் ஒன்றுமே வச்சுருக்காது. இந்த செட்டப் இருக்கும். இதில் நீங்கள் என்ன செய்யணும் என்றால், பேப்பர் இருக்குது தானே, A4 பேப்பர் எடுத்தோம், அதை கொண்டு வந்து இந்த இதில் வச்சு போட்டு நடுவில் வச்சு போட்டு ட்ராயிங் பின்னை வச்சு குத்திடுங்க. இது கலந்து விடக்கூடாத மாதிரி ட்ராயிங் பின்னை வச்சு குத்துறது தான் முதலாவது ஸ்டெப். குத்தி போட்டு W1 W2 W3 என்ற உங்களுக்கு தெரிஞ்ச 3 நிறை போட்டிருக்காங்க தானே, அதை வந்து போடணும். அதுக்கு பேருந்து முக்கியமாக கவனிக்கணும், இது இந்த மிடில் லோட் நடுவில் இருக்கிற இந்த வெயிட் இருக்குது தானே, இதை நீங்கள் கொஞ்சம் இழுத்து விடணும். இழுத்து விட்டிட்டீங்கள் என்றால் இதை இழுக்கிறதில்ல நடுவான அவன் தெளிவாக உங்களுக்கு போட்டிருக்கான். நடுவான் மெட்டை இழுக்கிறண்டு போட்டு புல வேண்டிட்டு வந்துடுறேன். நடுவான இழுத்து விட்டான். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் இப்போ இதை தனி இழுக்க வேண்டி வரும், இதை தனி இழுக்க வேண்டி வரும், தனித்தனி இழுக்கிறேன்டா. ஆனால் நடுவான ஜோதிப்பா இதை இழுத்தீங்கன்னா அப்படியே ஒரே அடியாக எல்லாமே மாறும். அப்போ நாங்கள் இதை வந்து ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம், ஒருக்கா இழுக்கிறதோடைய விஷயம் முடிஞ்சிடும். அப்போ அதுக்காக தான் நான் வந்து நடுவான இழுக்க சொல்லி போட்டுருக்கேன். அப்போ நீங்கள் நடுவான இழுத்தீங்கன்னா ஒரே தடவைலேயே இது ரெண்டும் இங்கால வந்துடும். அப்படி வந்துட்டேன்னா என்னது, இந்த ரெண்டுலேயும் எங்களுக்கு இப்போ நீங்கள் இழுத்து போட்டு விடுவீங்க, அது விட்டால் எங்களுக்கு பழைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்திருக்கும். எந்த இடத்துல வச்சு இழுத்தீங்களோ அந்த இடத்துல வந்திருக்கும். அப்படி வந்தால் இது ரெண்டுலேயும் ஃப்ரிக்ஷன் இல்லைன்னு சொல்லலாம். ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா என்னது, ஃப்ரிக்ஷன் இருந்ததுண்டா எங்கே இழுத்தீங்கன்னா அந்த இடத்துல நின்றுடும். ஃப்ரிக்ஷன் இல்லையண்டா இல்லைன்னு எங்களால் சொல்ல இல்லாது, பட் ஃப்ரிக்ஷன் குறைவாக தாக்குது. இல்லைன்னு தான் நாங்கள் எடுக்க போகிறோம். ஃப்ரிக்ஷன் குறைவாக தாக்குது, அதால் வேறு வலு சதவீதம் எல்லாம் குறைய போகுது. ஸோ அதான் இழுத்துக்கிறது. ஃப்ரிக்ஷன் இல்லையா இருக்கா இல்லையான்னு பார்க்குறது. இதில் வந்து ஃப்ரிக்ஷன் இருந்தால் என்ன செய்யணும், என்ன செய்கிறதுன்னு நாங்கள் அவருக்கா பார்ப்போம். அதை நாங்கள் பேர்ந்து பார்ப்போம். அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்றால், நாங்கள் வந்து செட் ஸ்கொயர் எடுப்போம், அல்லது பிளேன் மிரர் ஸ்ட்ரிப் இருக்குது தான் நம்ம தலைவாடி கீழே, அதை எடுப்போம். இப்போ செட் ஸ்கொயர் பார்ப்போம். செட் ஸ்கொயரை வச்சு என்ன செய்ய போகிறீங்கன்னா, நீங்கள் இதில் வச்சுக்கொண்டு இதில் ஒரு டொட் ஒன்று போடுவீங்க. அந்த இந்த நூல் இப்படி போதண்டாடா, அந்த நூலை இதுதான் செட் ஸ்கொயர்னா, அந்த நூல் இப்படி போதா நீங்கள் இப்படி வச்சு வந்து ஒரு அதில் குத்தி ஒரு டொட் ஒன்று போடுவீங்க. இது கொஞ்சம் அங்கால தள்ளி இன்னொரு டொட் போடுவீங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து ஒரு டொட், இதுக்கு ஒரு டொட் போடுவீங்க. 2 டொட் இதில் போடுவீங்க. போட்டால் உங்களுக்கு வந்து என்னது, ஒரு ஸ்ட்ரைட் லைன் அமைக்கிறது உங்களுக்கு 2 டொட் தேவைப்படும். 2 புள்ளி இருந்தால் உங்களால் ஸ்ட்ரைட் லைன் அமைக்கலாம். அப்போ 2 புள்ளி இருக்குது, ஸ்ட்ரைட் லைன் அமைச்சிட்டிங்களா, அதை கீறிடுவீங்க. அப்போ எங்களுக்கு இது 2 வெயிட் தெரியும் தானே, அதுதானே அதில் தாக போகுது. என்னடா நீங்கள் ஈக்குவலிபிரியம் பார்த்துருப்பீங்க, என்ன இதில் இருக்கிற டென்ஷன் தான் இங்கேயும் இருக்க போகுது, இதில் இருக்கிற டென்ஷன் தான் இங்கேயும் இருக்க போகுது. அப்போ இதுண்ட வெயிட் தான் இங்கே தாக்கும், இதுண்ட வெயிட் இங்கே தாக்கும், இதுண்ட வெயிட் இங்கே தாக்கும். அப்போ இதுண்டையும் வச்சு ஒரு ரேஷியோவில் இது ஒரு 30 நியூட்டன், இது ஒரு 40 நியூட்டன், இதை 3 இது 4 போட்டு இது 3 சென்டிமீட்டருக்கு கீழுவீங்க. முதல் வந்து என்ன 2 டொட் தான் இருக்கும், அது 2 டொட்டையும் வச்சு நீங்கள் இணைச்சிருவீங்க. சரியா, இணைச்சி போட்டு இந்த புள்ளியில் இருந்து 3 சென்டிமீட்டருக்கு கீறுவீங்க. இந்த புள்ளி அதுக்கு தான் உங்களுக்கு மீட்டர் ஒன்று கேட்டிருக்கேன். அடுத்து வந்து இங்கே 4 சென்டிமீட்டர்னா 4 சென்டிமீட்டர் கீறுவீங்க. இதை கீறுவீங்க. இதை இப்போ செட் ஸ்கொயர் இருந்ததுண்டால், அதாவது உங்களுக்கு வந்து மூளை மட்டம் இருந்ததுண்டால், அல்லது இப்போ அந்த தலைவாடி கீழே இருந்தேன்டா என்ன செய்யணும்டாடா, தலைவாடி கீழே இதுக்கு அந்த நூலுக்கு கீழே வைப்பீங்க. நூலுக்கு கீழே வச்சு போட்டு அதில் பார்த்து அந்த தலைவாடி கீழே இப்படி இருக்குது என்றால் நேராக பார்த்து இதுலேயும் டொட்குறோம். அந்த அதோட அப்படியே பெண்ணை வந்து அப்படியே அந்த இதோட போய் 2 டொட்குறீங்க, இதுலேயும் வந்து 2 டொட்குறீங்க. என்ன இதில் நடக்கும், ஆஃப்கோர்ஸ் எங்களுக்கு வந்து என்னது இதில் அளந்ததுனால் எங்களுக்கு வந்து 2 புள்ளி கிடச்சிடும். அதே நேரத்தில் உங்களுக்கு கேள்வி கேட்கலாம், இப்படி வச்சு அளக்கிற நல்லமா இப்படி வச்சு அளக்கிற நல்லமான்னு. இது நான் தான் இப்போ யோசிச்சேன், இது வரைக்கும் கேள்வியில் நானே பார்த்ததில்ல. ஓகே, இது வந்து கேள்வியில் கேட்டுக்கலாம், நான் பார்த்ததில்ல. ஓகே, இதை நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள், இப்படி வைக்கிறதா அப்படி வைக்கிறதா நல்ல. ஓகே, அதுக்கான விடை வந்து மெட்ட மாதிரி இது என்ன இப்படி வைக்கிறதா நல்ல.
ஏனென்றால் எங்களுக்கு லென்த் கூடவாக இருக்கும். லென்த் கூடினால் எரர் பர்சன்டேஜ் குறையும். ஏன் நாங்கள் பெருசாக எடுத்தால் இதில் வந்து நீளம் பெருசாக இப்போ கிட்ட வாக்கு போட்டு ஒரு கொஞ்சம் பிழைச்சுண்டா கூட அங்கால போயிடும். ஆனால் தூர வாக்குட்டு ஒரு கொஞ்சம் பிழைச்சா அதுக்கு பக்கத்தெல்லாம் போகும். அப்போ தூர வாக்கில் லென்த் கூடினா அதுண்ட வேறு அந்த எரர் பர்சன்டேஜ் குறையும். அதுதான் அதுண்ட கன்செப்ட். ஸோ அதை எடுத்துடுவீங்க. ஓகே, அதை எடுத்துகிட்டு என்ன செய்யுது என்றால் நீங்கள் வந்து பேப்பரை இனி கலட்டணும். 2 புள்ளி போட்டு பேப்பரை கலட்டி அந்த பேப்பரில் வந்து நான் சொன்ன மாதிரி இதை வச்சு கீறி இங்கே டோட்டில் எல்லாம் எடுப்பீங்க. அதுக்கு ரேஷியோ வச்சு என்ன அதில் விகிதத்தை பார்த்து நீங்கள் இதில் எழுதி போட்டு ஒரு பேரலோகிராம் மாதிரி இப்போ நினைப்பீங்க. இது 3 இது 4 அதே இதுக்கு பேரலாக இது 4 இது 3 போட்டு இணைச்சி டயகோனலை பார்த்து அதாவது மூளை விட்டத்தை பார்த்து கீறுவீங்க. கீறி போட்டு இதை கீறுவீங்க. கீறி போட்டு அந்த லென்த் எங்களுக்கு தெரிஞ்சிடும். திசையை அளக்கலாம். அப்போ திசையை அளந்துச்சென்றால் உங்களுக்கு கிடைக்க போகிறது வந்து அந்த நடு வெயிட்டுண்ட அதாவது அந்த இதுக்கு தானே இவருண்ட வெயிட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அதுக்கு ரேஷியோ போடுவீங்க. இது ஒரு 5 சென்டிமீட்டர்னு வந்துட்டேன்னால் 50 நியூட்டன் போடுவீங்க. அது 50 நியூட்டன். திசை வந்தால் எங்களுக்கு திசை இது நேராக தான் தாக்க போகுது. இது நேராக தானே இருக்குது. அப்போ எப்படி நீங்கள் கீறினாலும் இப்போ இந்த படம் இப்படி வந்தாலும் உங்களுக்கு இது நேராக வரக்கூடிய மாதிரி தான் வரும். ஏன்னா திசை வந்து தாக்கும். எங்களுக்கு நேரம் இருக்கிறதாலும் நேராக தான் தாக்கம்ன்ற மாதிரி வரும். இதை வச்சு நீங்கள் கீறலாம். இதோட இவ்வளோ தான் உங்களோட ப்ராக்டிக்கல். ஓகே, இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால் இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வெயிட் தான் இதில் போட்டிருக்காண்ட. நான் இந்த 50 நியூட்டன் சொல்கிறது வந்து நான் இன்னும் முடிக்கலை. லைக் 50 நியூட்டன் வந்து உங்களுக்கு கண்டிருப்பாங்க. அந்த 50 நியூட்டன் இதில் முதல் தெரிஞ்ச வெயிட்டை தான் நான் அந்த பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு வந்து 3 தெரிஞ்ச இதை தான் நான் முதல் வச்சவங்க. தெரிஞ்ச இதை நாங்கள் வச்சிருக்கிறோம் என்றாடா இது வந்து எங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இது வந்து உண்மையாகவே இது ஒரு 3 கேஜி, இது 4 கேஜி, 30 நியூட்டன் 40 நியூட்டன், இது ஒரு 5 கேஜியை நடுவில் வைக்கிறோம்னால எங்களுக்கு 50 நியூட்டன் நடுவில் வந்துடுது. அப்போ 50 நியூட்டன் வந்துச்சுன்னால் 5 கேஜி 50 நியூட்டன் என்றால் எங்களுக்கு என்னது அந்த வேல்யூ சரியாக வருது. அப்போ என்னது விசை இணைகர விதி வந்து பூர்த்தி, அது வந்து சரியன்னு நாங்கள் பார்த்துடலாம், செக் பண்ணிடலாம். இப்போ வந்து எங்களுக்கு என்னது நான் அந்த இதில் வந்து இதை நான் சொல்ல மறந்துட்டேன். அதான் என்னடா இது வந்து நான் தெரிஞ்ச விஷயம் என்ன தெரிஞ்ச பொருளை தான் நான் வச்சேன். தெரிஞ்ச திணிவு அதுதான் உங்களுக்கு வந்து W1 W2 W3ன்னு தெரிஞ்ச திணிவு கேட்டோம். முதலாவது நாங்கள் என்ன செய்யுது விசை இணைகர விதியை வந்து வாய்ப்பு பார்த்தல அது சரியா இல்லையான்னு பார்க்கணும். அது சரியா இல்லைன்னு இப்போ பார்த்துட்டேன். நடுநிறை வந்து எங்களுக்கு தெரிஞ்ச நிறை அது நாங்கள் அளந்து பார்க்க அதுதான் வந்திருக்கான்னு பார்த்து அதை பார்த்துடலாம். அடுத்தது என்னத்துக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து தெரியாத நிறைக்கு அளக்கிற பொருள்ன மேசை அணக்கிறதுக்கு இதே மாதிரி இங்கே 2 தெரிஞ்ச நிலையை வச்சுட்டு இதுக்கு பதிலாக அதை தெரியாத இதை வைங்க. தெரியாத வச்சு போட்டு இதே மாதிரி அளந்து அந்த எவ்வளோ வண்டி இந்த லென்த் எல்லாம் பார்த்து இப்போ லென்த் மாறுபடலாம், ஒரு மேஸ் இல்லாட்டி மாறுபடும். லென்த் எல்லாம் பார்த்து செஞ்சு போட்டு இதே மாதிரி எடுக்க இதே மாதிரி ஒரு நீளம் வரும். அது ஒரு 7 சென்டிமீட்டர் 70 நியூட்டன் உங்களுக்கு வந்துட்டுண்டால் இந்த பொருள் வந்து 7 கிலோகிராம்னு எங்களால் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 7 கிலோகிராம் அளவெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம், அதை விட குறைஞ்சி தான் பார்ப்போம். ஏன்னா 7 கிலோகிராம் போட சில நேரம் சிஸ்டம் வந்து போயிடும். அதனால் அதை விட குறைஞ்சி தான் பார்ப்போம். இப்போ இது 7 கிலோகிராம்னு எங்களால் கண்டுபிடிக்கலும். அதை வந்து நாங்கள் திருப்பியும் செக் பண்ணலாமாண்டா 3 பீம் பேலன்ஸில் வச்சு அளந்து பார்த்தீங்கன்னா அதை எங்களால் செக் பண்ண இயலும். ஓகே, உங்களுக்கு அந்த ட்ரிபிள் பீம் பேலன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதோட விளக்கம் அது என்னத்துக்கு அதில் தந்திருக்கு என்றால் அது வந்து இப்போ நீங்கள் தெரியாத திணிவு இருக்குது தானே, அந்த தெரியாத திணிவுண்ட மேஸை வந்து நான் அளக்கிறேன் தானே, அதை 2 இதில் பார்த்தோம். அப்போ இதில் பார்த்துட்டோம் அதை வந்து நான் திருப்ப ட்ரிபிள் பீம் பேலன்ஸை வச்சு அளந்து செக் பண்ணலாம். ஏன்னா எங்களுக்கு விசை இணைகர விதியை வந்து முதல்ல ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ திருப்பி வந்து நாங்கள் செஞ்சுட்டு செக் பண்ணலாம். செக் பண்ணிக்க இரர் இருந்தால் அதில் ஏதோ வழி இருக்குது. வரக்கூடிய வழுக்களை வந்து நாங்கள் பார்க்கலாம். ஏதோ வழி இருக்கும், அப்படியும் இருக்கும். ஏன்னா இதில் வந்து ஃப்ரிக்ஷன் இல்லாத ஒரு சாமானது இந்த உலகத்துலேயே இல்லை. அது கண்டுபிடிக்கல. எப்படி பார்த்தாலும் ஒரு கொஞ்சமாவது இருக்கும். அப்போ அதில் அந்த வழிகள் எல்லாம் இருக்குது. அந்த வழி இருக்குது, அது என்னென்னு செய்கிறது என்ற மாதிரி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ட்ரிபிள் பீம் பேலன்ஸின் யூசேஜ் என்னது என்றால் இதுண்ட தெரியாத நினைவை நாங்கள் ட்ரிபிள் பேலன்ஸ் வச்சு அளந்து போட்டு அதில் இப்போ விசையநகர விதி ஓகே. அப்போ அது மாறுபடுதுன்றால் ஏன் மாறுபடுது என்று தான் நாங்கள் பார்க்க போகிறோம். எரரை பார்ப்போம். அஃப்கோர்ஸ் முதலாவது எரர் வந்து ஃப்ரிக்ஷன் இருக்கும். அதை என்னென்று குறைக்கிறது. ஃப்ரிக்ஷனை குறைக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் என்றால் லுப்ரிகன் உராய்வு நீக்கி, அதாவது உராய்வு நீக்கி என்னென்ன மசகு எண்ணெய் போடலாம், அடுத்தது இன்ஜின் ஆயில் அப்படி போடலாம். ஆனால் அவன் தெளிவாக எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது 2022 பேப்பரில் வந்து அந்த பிரச்சனை வந்தது.
எண்ணெய் என்று போட்டால் உங்களுக்கு பிழை போட்டோம், தேங்காய் எண்ணெய் என்று போட்டால் பிழை போட்டோம். மசகு எண்ணெய் தான் நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணியிருக்க வேண்டும். அதை நான் ஒருக்கா வாசிக்கிறேன். அதில் என்னென்னால் எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் அல்லது கிரீஸ் என குறிப்பிடுவதற்கு புள்ளி இல்லை என்று போட்டிருக்கான். ஒரு ஆய்வு நீக்கியை தான் நீங்கள் போடணும். நாம் ஏற்கனவே சொல்கிறதான் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கணக்கை விட எழுதி கொடுக்கலாம், தயவு செய்து எழுதி கொடுங்க. ஒரு ஆய்வு நீக்கி என்று போட்டால் அதை பற்றி அவன் கதைக்கல, பட் ஒரு ஆய்வு நீக்கி என்று போட்டால் என்ன ஒரு ஆய்வு நீக்கி சொல்லி தான் கொடுக்கணும். மசகு எண்ணெய், இன்ஜின் ஆயில், இது ரெண்டும் தான் அவன் அதில் போட்டிருக்கான். மசகு எண்ணெய், இன்ஜின் ஆயில் அல்லது அதுதான் உங்களுக்கு மசகு எண்ணெய் இன்ஜின் எண்ணெய்னு தான் போட்டிருக்கான், இல்லை இயந்திர எண்ணெய்னு போட்டிருக்கான். மிஷின் ஆயில், இன்ஜின் ஆயில்னு போட்டிருக்கான். அதான் நீங்கள் அதுக்கு தான் ஒரு ஆய்வு நீக்கி நீங்கள் தான் பார்க்கணும். மெயின் அதில் கொஞ்சம் வலுவலுக்கு தன்மை கூடடா, அதை தான் அவன் யூஸ் பண்ணியிருக்கான். தேங்காய் எண்ணெய்க்கு இப்போ தான் போட்டிருக்கான். இதுகெல்லாம் நீங்கள் எழுதணும், அதை நீங்கள் ஒருக்கா பார்த்து தான் செய்யணும். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது முதலாவது ஃப்ரிக்ஷன் பார்க்குறேன். அடுத்தது நீங்களே யோசிச்சு பார்த்தா தெரியும். நாங்கள் இதில் இந்த மேட்ச்னு காய்ச்ச நாங்கள் ஒழிய இவர் இந்த ஸ்ட்ரிங் அவருக்கும் மேட்ச் இருக்குன்னாடா அந்த தெளிவு என்ன செஞ்சனாங்க, புறக்கணிச்சினாங்க. அப்போ எரர் அதை ஒன்று செய்யல. அதை செய்கிறதுக்கு என்ன வழி, இதை கூடவா எடுத்துட்டீங்களென்றால் இதை புறக்கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை ஒன்று தான் நாங்களால் செய்யலும். புறக்கணிக்கலாம் வழியா அதுக்கும் மேட்ச் இருக்கும். ஸ்ட்ரிங்கு அளந்து அதுக்கு வெயிட் இருக்கும், அந்த கயிறுக்கு வெயிட் இருக்குன்னு தானே. அப்போ அது நான் என்னது புறக்கணிக்கிறேன். ஸோ அது அந்த எரர் வர்றதுக்கு அது ஒரு ரீசனாக இருந்திருக்கலாம். அப்போ அதுக்கு என்ன செய்யணும், இந்த வெயிட்டை கூடவா எடுத்துருக்கணும். அடுத்தது இது முக்கியம். இவர் இருக்கிறது தானே இந்த அப்பரேட்டஸ். இவர் இந்த சர்ஃபேஸ், அதாவது இந்த சர்ஃபேஸ் லைக் கீழ் நிலத்துக்கு செங்குத்தாக இருக்கணும். அப்படின்னா என்னது, நிலத்துக்கு செங்குத்தாக இருந்தால் தான் இல்லாட்டி செங்குத்தாக இல்லாமல் சரி. இப்போ இதை இப்படி வச்சுட்டு செஞ்சோம்னால் எங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், இது சில நேரம் கீழ் நோக்கி தான் நான் வெயிட்டை பார்ப்போம். இப்போ இது அதனை பிரித்த கூறுகள் எல்லாம் வரவழிக்கிட்டு மற்ற இதோட எல்லாம் தங்க வலிக்கிட்டு இதில் இதில் எல்லாம் முட்டுப்பட்டு கொண்டு இருக்க வலிக்கிட்டு அதோட வெயிட் எல்லாம் பிரச்சனை வந்துடும். ஸோ என்ன பார்க்கணும், இதுக்கு செங்குத்தாக இருந்திருக்காம விட்டுருக்கலாம். இந்த 3 எரரும் உங்களுக்கு இருக்குது. 3 எரர் இருக்குது. மெயினாக இதுதான் ஃப்ரிக்ஷன் இருக்கிறது, ஸ்ட்ரிங்குக்கு மேட்ச் இருக்கிறது. மற்ற இது பெர்பெண்டிகுலராக, அதாவது இதுக்கு செங்குத்தாக இருக்கணும், தரைக்கு செங்குத்தாக இருக்கணும். தரைக்கு செங்குத்தாக இப்படி இருக்கிறது எரர் தான். அதுக்கான ரீசன் என்ன, பிரித்த கூறு தான் இதில் ஆக்ட் பண்ண வேண்டி வரும். ஸோ இதுதான் உங்களோட இது. ஓகே, மற்றபடி இந்த இதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த ப்ராக்டிக்கல் கொஞ்சம் கவனமாக படிக்கணும். நாங்கள் இனி பேப்பருக்கு போவோம், பாஸ் பேப்பர் பார்ப்போம். சரி, உங்களுக்கு 2005ம் 2022ம் வந்திருக்கு. ஒருக்கா கட்டாயம் செஞ்சு பாருங்கள். முக்கியமான இதுதான் 2005 2022 வந்திருக்கு. இதுதான் உங்களோட ப்ராக்டிக்கல். இதில் எதுவும் டவுட்ஸ் வந்து நடக்கலுங்க, பட் கிளியராக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எதுவும் பிரச்சனை நடக்கலுங்க.